வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாராள் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன வேலை நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி கொழுந்து வேலை நடக்குது. வாங்க அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ராக்ஸி இங்கே பார். ராக்ஸி சாக்கியும் ஷேனும் உள்ளேருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ ஷேனுக்கும் சாக்கிக்கும் சாப்பாடு டைம், லன்ச் டைம். பார்ப்போம். சாக்கிக்கு இது நல்லா வட்டக்காய், நெத்திலி, கொஞ்சம் சிக்கன் எலும்பும் அதில் இருக்குது. நீங்கள் ஷேன் ஷேன் கண்டுக்கவே மாட்டார். இப்போ சாப்பாடு டைமில் நம்ம கூப்பிட்ட அங்கேயே தான் கண் பார்வை இருக்கும். ஷேன் ஷேன் குட் பாய். இரு கொடுப்பாங்க, பயங்கர பசியா. இரு இது போடுறதுக்கு கூட டைம் இருக்காது. மூடுங்க. நம்ம விதை போட்டு வளர்ந்த பாக்கு மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. நல்லா வந்துச்சு, நல்லா வளருது. இந்த ஏரியாவில் பாக்கு மரம் சூப்பராக வளருது. அப்படியே இந்த ரோ ஃபுல்லாக வச்சுருக்கோம் பாருங்கள். அதை இதெல்லாம் நல்லா வருது, ஃபாஸ்ட்டாக வளருது. இப்போது இது நல்லா உயரமாக வளர்ந்தோன்னா இது என்ட்ரன்ஸில் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, பார்க்கவும் நமக்கு கிடைக்கும். கொழுந்து எடுக்கிறாங்க. அதிகமாக மழை பெஞ்சதுலாம் இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்படி தான் ஆகிடும். வெயில் இல்லாமல் அதிகமாக தண்ணினால் கருகி போயிட்டு கொழுந்தே நல்லா இல்லை. இருந்தாலும் எடுக்கிறாங்க. பார்த்தாங்க பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக பூச்சி. வெயிலே இல்லாமல் இருந்ததுனால அப்படி இருக்குது. இங்கே பாருங்கள் இப்படி தான் இந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் எப்படி கொழுந்து கொடுக்கறது. இருந்தாலும் பார்த்து எடுக்கிறாங்க. இந்த மாதிரி கருத்து போச்சே, இது என்ன பண்ண போகிறீங்க? இந்த குச்சி எடுத்துட்டு அவ்வளோதான். நல்ல கொழுந்து கிடைக்க மாட்டேங்குது. நல்ல கொழுந்து செல்லதும் பூச்சி. இப்போ இதை வெட்டி முடிச்சுட்டு மட்டமாக்கி தான் அடுத்த செத்தா நல்ல கொழுந்து வரும்ல. செட்டு தான் நல்ல கொழுந்து வரும். வாழை மரம்லாம் இருந்துச்சுல இந்த இடத்துல. இங்கே பாருங்கள் தண்ணி ஓடும் மழையில். இந்த வழியாக போயிட்டு அப்படி அதுக்குள்ளே போய் அந்த பிரிட்ஜுக்கு ஊற்றும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கும். அப்போது இங்கே பாருங்கள் ஒரு வாழைத்தார் ஒன்று உடஞ்சி விழுந்து கிடக்குது. இருக்குது. ஐயோ நல்ல பழம். அது பழுக்கம் எடுத்தா மேலெல்லாம் கொஞ்சம் முத்தி இருக்குது. எத்தனை மரம் சாஞ்சிருப்பாரு? 1 2 3 4 5 6 7 8 மரம் சாஞ்சிருக்கு. இதெல்லாம் இந்த மழையால தான். பைப் ஒன்று உடஞ்சிருக்கிற மாதிரி. நம்ம பைப் உடஞ்சிருக்கு. பைப் உடஞ்சிருக்குது. தண்ணி பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்கும். உள்ளெல்லாம் இந்த இது இருக்குது. இப்போ ஓரளவுக்கு நின்றுச்சு. பெரிய மழைக்கு ஃபுல்லாக போயிருக்கும் தண்ணி. இதில் டேஞ்சர் இந்த இடம்லாம். இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ பாதியாக அப்படியே உடஞ்சிச்சு. இந்த ட்ரீ தான் நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. இங்கே கிறிஸ்மஸ் டைமில் ஒரு கிளையாக வெட்டி அங்கே பாருங்கள் வேரோட அப்படியே அந்த மழை காலத்தில் அப்படி உடஞ்சி விழுந்துருக்கு. ஆனால் இந்த விறகுலாம் அடிப்பறிக்க ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். இந்த குச்சி எல்லாமே போட்டால் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்ல கிறிஸ்மஸ் ட்ரீ. இதுதான் வந்து ஒரிஜினல் கிறிஸ்மஸ் ட்ரீ. நல்லா வாசனையாகவும் இருக்கும். போச்சு இது அந்த ஓரத்தில் இருந்ததுனால அது நிற்க முடியாமல் அப்படியே சாஞ்சிச்சு. மண் சரிஞ்சிருக்கும் போல. நாங்கள் எப்போவுமே இங்கே வந்தால் இதை எடுத்து கூட்டிகிட்டு இருப்போம். ஏன்னா நேற்று போட்ட கொழுந்தெல்லாம் காஞ்சி கிடக்கும்.
அதெல்லாம் கூட்டிகிட்டு க்ளீனாக வச்சா திரும்ப புது சேர்த்துலேருந்து கொட்டுவாங்க. அதுக்காக தான் கூட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த பாருங்க, இந்த ஓரத்துலலாம் இந்த காஞ்ச இலை இருக்கும், அதோடு சேர்ந்து புதுசில் போயிடும். அதனால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். காற்றுல பறந்து வருது. இன்றைக்கி பாருங்கள் மழை வர மாதிரி இருக்குது. 28, 29 மழைன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜெமி என்கிட்டேருந்து வாங்க பார்க்குது. எப்போவுமே நான் ஒரு வேலை எடுத்து செய்வோம், அது பிடுங்கி அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பார்த்து இருந்துக்கிட்டு முடிக்கிற டைமில் வந்து சரி அதுவும் கூட்டி பார்த்துட்டோம். மழை இப்போவே இருட்டிட்டு தூறல் போடுது. எல்லாரும் இப்போ மழை வேணான்னு பயந்துட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 28 மழை தூருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. 7ஆம் தேதி வரைக்கும் மழை. இதெல்லாம் என்ன தெரியுமா, எல்லாம் லஞ்ச் பேக். கொளுத்தாளுங்க இதில் சாப்பாடெலாம் வச்சு மாட்டிட்டு போயிருக்கிறாங்க. இப்போது 11 மணிக்கு எல்லோரும் இங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு லஞ்ச் டைம் 11 மணி. பாருங்க கொழுந்து பேகு. இப்போ எடுக்கிற கொழுந்தெல்லாம் மோசமாக தான் இருக்குது. முத்தல் இந்த மாதிரி கருகி போயிட்டு அதிக மழையில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரவுண்டு மோசமாக தான் இருக்கும். இந்த ரவுண்டு மோசமாக இருக்கும். அதுக்கப்புறமா வர்றது தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதான் பிளிஸ்டர் பைட்டுன்றது. பிளிஸ்டர் பைட். அதிக பனி மழையில் இது வரும் இலை பின்னாடி. கொழுந்து பேக் எடுத்து இங்கே கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்குது. நல்லா வெளியே கிளம்பிட்டு நல்லா எங்கேயோ வெளியே போயிட்டுருக்குறான் ரிப்பேருக்கு கொடுக்க. இதெல்லாம் மாத்தலைக்கு போறியா? ஆமாம், மிஷின் செய்ய கொண்டு போகிறேன். கொண்டு போ. எங்கே சுதர்ஷன்? சுதர்ஷன் இது பின்னுக்கு போடணும். மெதுவாக போட அத்தை. இதான் மருந்து அடிக்கிறது. பெரிய மிஷின் இது. குட்டி இவன் கையில் வச்சிருக்கு. இது புல்லு வெட்டுறது. புல்லு வெட்டுறது. இது புல்லு வெட்டுறது. இது மருந்து அடிக்கிறது. சுதர்ஷன் தெரியல. பாய். ஆட்டோ கலர் பார்த்தீங்களா? ப்ளூ. ஸ்ரீலங்காவில் ப்ளூ, ரெட், க்ரீன், பிளாக் எல்லா கலர்லேயும் ஆட்டோ பார்க்கலாம். வேண்டிய கலரில் பார்க்கலாம். இப்போ இவங்க மாத்தலைக்கு போகிறாங்க. பிங்க் கலர் ஆட்டோ லேடிஸ் ஓட்டலாம் நல்லா. பாருங்கள், இப்போ இப்படியே இந்த ரோட்டு வழியாக கீழே போகணும். ரோடு கொஞ்சம் இப்போ செஞ்சதுனால இந்த பக்கம் வீல் வருது. இல்லைனா நாங்கள் அந்த ஸ்கூல் பக்கத்தில் வண்டியை நிறுத்திட்டு ஆற்றை தாண்டி வருவோம். கொழுந்து எடுக்கிறாங்க. இந்த பக்கம் நிறைய வேஸ்ட்டு தான் இருக்குது. பார்க்க போனால் நல்ல கொழுந்துன்னு எதுவுமே இல்லை. வெட்டி வெட்டி எடுக்கிறாங்க. புல்லெல்லாம் கொடி சுற்றி இருக்குது. ரொம்ப மோசமான நிலமையில் ஆயிடுச்சு. மழைலாம் எப்படி இருக்குது பாருங்கள். காடு மாதிரி ஆயிடுச்சு. கத்தி ஒன்று வச்சுட்டு வெட்டி வெட்டி க்ளீன் பண்ணுறாங்க எல்லாத்தையும். இப்போ கொழுந்து எடுக்கிறத விட க்ளீனிங் தான் அதிகமாக இருக்கும் இங்கே. எவ்வளோ பெரிய கொடி சுற்றி இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் டீ செடியை சுற்றி அப்படியே இதுவாயிடும். இவ்வளோ பெரிய மரத்தை பாருங்கள். இந்த மரம் எழுபதில் 100 வருஷத்துக்கு மேலே இந்த மரம். ஆனந்தராஜ் 500 கிலோ எடுக்கிறேன்னு சொன்னார். இன்னைக்கு 2 பாய்ஸும் கொழுந்து எடுத்துட்டாங்க. ஆனந்தராஜ், பெருமாள்.
முத்தல் கொழுந்து. முத்தல் கொழுந்து. இப்போ எல்லாம் போட்டாச்சு. லஞ்ச் டைம் எல்லாம் சாப்பிட போகிறாங்க. இதுதான் பெரிய கொழுந்து எடுக்கிறது. இந்த அழகேஸ்வரி திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இந்த அழகேஸ்வரி என்ன ஜெரிட்டா சுந்தரி ஏங்க தேவி ஏன் மறக்கிறீங்க? இதுதான் கும்பாம்மா. கும்பாம்மா இதுதான். இவர் இது ஆனந்தராஜ். பாத்தீங்கன்னா மூஞ்ச மறைக்கிறாரு. ஏன்னா அவர் போலீஸ்ல எல்லாம் தேடுறாங்களா அவரை. கொழுந்து இங்கே பக்கத்துலேயே மலையில் இருக்கிறதுனால அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தால் ஆட்டோவில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பாருங்கள், ஃபேக்ட்ரியிலேருந்து வண்டி வந்துடுச்சு. பேக் பண்ணதெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். கணக்கு பிள்ளை வந்து எவ்வளோ போட்டோன்னு எழுதிட்டு தந்துடுவார். ரொம்ப நாள் கழித்து கொழுந்து வேலை நடக்குது. இப்போ 2-3 நாளாக இந்த மழைக்கு அப்புறம் யாரும் வேலைக்கு வரல, யாரும் வேலைக்கு வரவும் விரும்பலை. இப்போ திரும்பவும் பழைய மாதிரி வேலை ஆரம்பிச்சிருக்குது. அவ்வளோதான், கொழுந்தெல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. வண்டி கிளம்பிடுச்சு. இந்த தோட்டத்துலேருந்து மேல் தோட்டத்துக்கு போவோம் இப்போ வண்டி. ரோடெல்லாம் ஒரு அளவுக்கு செஞ்சு வச்சுருக்குறோம், அதனால் நல்லா வண்டியெல்லாம் போயிட்டு வருது ஈஸியாக. அவ்வளோதான், இப்போ கொழுந்த ஆளுங்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்படியே மல்லாவும் வந்துட்டான், டவுனுக்கு போனாங்க. ஸ்ரீலங்காவில் இப்படி தான் மியூசிக் போட்டுட்டு ஒரு வண்டியில் ப்ரெட்டு, ஷார்ட் ஈட்ஸு, பஃப்பு சாப்பிட்றது. அது பேர் தான் கிம்லாவா எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் நாங்கள் வாங்க. அதுதான் குரோக்கடைல் பான் தானே அது. கிம்லா பான். ஜாம் அது எத்தனை ஜெமி? நாங்கள் இப்போ கொழுந்த முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். வந்துட்டோம், பங்களாக்கு வந்துட்டுருக்குறோம் பாருங்கள். அப்படியே கொழுந்து மடுகத்துக்கு போயிட்டு முடிச்சுட்டு இப்போது வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்குறோம். மழை தூரிட்டு இருக்குது. இப்போதைக்கு மழையை யாரும் விரும்பலை, ஏன்னா எல்லாம் பயந்துருக்குறாங்க மழை வருமா அப்படின்னு. ஆனால் கிளைமேட் செட் ஆகிருக்குது, பயங்கரமாக கூலாக இருக்குது காலையிலேருந்து வெதர். அதுக்கப்புறம் தூறல் போட்டுகிட்டே இருக்குது. இப்போ மழைலாம் தூரிட்டு இருக்குது. சாதாரண மழையாக இருந்தால் பயம் இருக்காது, பெரிய மழை வந்துச்சுன்னா நிச்சயமாக எல்லாரும் பயந்துருவாங்க. இன்னொரு பெரிய மழையை ஸ்ரீலங்கா தாங்காது. வந்துட்டோம் வீட்டுக்கு. மடுவத்துலேருந்து அப்படியே நடந்து தான் வரலாம், பக்கத்தில் தான் ஆஃபீஸ். கோழிக்கூட அப்போ நம்ம ஷேன் சாக்கி கேஜ் வருது பாருங்கள். அடுத்தது இதா குதிக்கிறாங்க, ஷேன் சாக்கி. அவ்வளோதான், இப்போ பங்களாக்கு வந்தாச்சு. ராக்ஸியோன்னு இன்னும் வேடிக்கை பார்க்குது. இது இருக்குது ராக்ஸி. அவ்வளோதான், நான் பங்களாக்கு வந்துட்டேன். வேலையை முடிச்சிட்டோம், கொழுந்து எழுதியாச்சு, வந்துட்டோம். தூரத்தில் ராக்ஸி நிற்கிது. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே போயிட்டேன். மழை லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. நல்லா குளுன்னு இருக்குது கிளைமேட். இந்த செடியில் காட்டுறேன் பாருங்கள், மழை தூறு.
வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு மக்களே. இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.